மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அரசியலே மக்களுக்கானதுதான். மகிழ்மதியே, உயிர்கொள், என் மகன் வந்துவிட்டான். அதே மாதிரி அரசியல் கட்சினாலே அது மக்களுக்காகத்தான். அரசியல் கட்சினாலே அது மக்களுக்காகத்தான். அது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் பொருந்தும். கொள்கையில நிலைப்பாட்டுல வேணும்னா வேறுபாடு இருக்கலாம். மக்களுக்கான பிரச்சனைனா எல்லா அரசியல் கட்சிகளுமே மக்கள் பக்கம்தான் நிற்கும். நீ எவ்வளவு எடுத்தாலும் பரவாயில்ல, நான் அந்த வேலை மட்டும் செய்ய மாட்டேன். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்காக நாம் அனைவரும் ஓரணியில் நிற்பவர்கள் என்பதை நிரூபிக்க வேண்டுமாறு அனைத்து உறுப்பினர்களையும் கேட்டுக்கொள்கிறோம். காவிரி நதியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட முயற்சி மேற்கொள்வதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதால் கர்நாடக அரசின் செயலுக்கு தனது கடும் எதிர்ப்பை இப்பேரவை தெரிவித்துக் கொள்கிறது. என்ன ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கான்? என்ன ஐடியா வச்சிருக்கான் மனசுல? விவரம் இல்லாத பையங்க, சாமர்த்தியமான கற்பனை. கர்நாடக அரசின் மேகதாது அணை திட்டத்திற்கு தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல் உட்பட எவ்வித அனுமதியும் அளிக்கக்கூடாது என ஒன்றிய அரசை இப்பேரவை வலியுறுத்துகிறது. கர்நாடக அரசின் இந்த முயற்சியை முறியடித்து தமிழக விவசாயிகள் நலனை பாதுகாத்திட தமிழ்நாடு அரசு எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் பேரவை தனது ஆதரவை ஒருமனதாக தெரிவித்துக் கொள்கிறது. அவைக்கு ஆட்சி அமைத்து முதல் சட்டமன்ற கூட்டம். தமிழ்தாய் வாழ்த்து பாடிட்டாங்க, அதனால திமுக பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லாம போச்சு. என்ன பண்றது, நம்ம நேரம் அந்த மாதிரி இருக்குது. இந்த உரை திமுகவுக்கு குறிப்பாக ஏமாற்றத்தை அளித்திருக்கும் என்று ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. கடந்த 4 ஆண்டுகளாக ஸ்டாலினுக்கு அன்றைய ஆளுநருடன் தொடர்ந்து பிரச்சனை இருந்தது. அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. ஆர்.என். ரவிக்கும் மு.க. ஸ்டாலினுக்கும் இருந்த அந்த மோதல், உரசல், முரண்பாடு இந்த கவர்னருக்கும் விஜய்க்கும் இல்லை என்பது தெளிவாகிறது. இது ஒரு ஆரோக்கியமான போக்கு. நல்லா இருக்கியா? ஆமா, அம்மா அப்பா எல்லாம் எங்கடா இருக்காங்க? நாங்களாம் பெங்களூர்ல செட்டில் ஆயிட்டோம்டா. அப்படியா? ஆமாடா. என்னடா நட்பு இந்த காலத்துல, இப்படி ஒரு நட்பா? இந்த மாதிரியான இஷ்யூஸை வச்சு தான் திமுக கடந்த 5 ஆண்டுகளாக வண்டியை ஓட்டுச்சு. இப்போ அந்த ஆயுதங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக பிடுங்கப்படுகின்றன. ஒரு பிக்கிங்கானா? சில வாசகங்களை நான் படிக்க மாட்டேன்னு கூட ஒரு தகராறு பண்ணியிருக்கலாம். ஆனால் தகராறு பண்ணல, அப்படியே எழுதி கொடுத்ததை படிச்சுட்டு போயிட்டாங்க. பேக் டு நார்மல்சி. ஆமா, ஒன்றிய அரசு பாரபட்சமாக நடந்து கொள்கிறதுங்கிறத முதற்கொண்டு படிச்சிருக்காரு. ஸ்டாலினால சாதிக்க முடியாததை விஜய் சாதிச்சிருக்கார். ஸ்டாலினால சாதிக்க முடியாததை விஜய் சாதிச்சிருக்கார். இது திமுகவுக்கு இன்னமும் எரிச்சலைத்தான் கொடுக்கும். ஆனா ஏற்கனவே அவிஞ்சு போய் கிடக்கு மேற்கொண்டு எரிச்சல கலப்பாத. திமுக தரப்புல இருந்து வந்தவங்க எல்லாருமே நிறைய பதாதைகளோட வந்தாங்க. திரையில தான் நாயகன், தரையில வந்துட்டு வில்லன் அப்படின்ற பதாதைகளோட உள்ள வந்தாங்க. கருப்பு பேட்ஜ் அணிஞ்சிட்டு வந்தாங்கிறத பார்க்க முடியுது. தயவு செஞ்சு வாயை தரங்க சிஎம் சார், பதில் சொல்லுங்க சிஎம் சார் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த பேட்ஜை நாங்க அணிந்து கொண்டு வந்திருக்கிறோம். இப்பயாவது வாயை தரங்க சிஎம். இன்னைக்கு வந்து கவர்னர் உரைக்கு நடுவில் யாரும் பேச மாட்டாங்க. அது முடிஞ்ச பிறகு கண்டிப்பா முதல்வர் வந்து எப்போ உரை பதில் உரை இருக்குமோ அன்னைக்கு முதல்வர் பேசுவார். முதல்ல அதை தெரிஞ்சுக்கிட்டு சட்டசபைக்கு வர சொல்லுங்க உதயநிதி. இல்லை, அது தோல்வி கொடுத்த வலி இன்னமும் ஆறலை, அந்த ரணம் இன்னமும் போல. வெற்றி பெற்ற விஜயை பார்த்து திமுகவின் பொறாமை நாளுக்கு நாள் அதிகரிக்கிறதே ஒழிய குறையவில்லை. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. தோல்வியை ஏத்துக்கிற பெருந்தன்மையும் இல்லை, தோல்விக்கான காரணங்களை ஆராயக்கூடிய பக்குவமும் இல்லை. அட அறிவுட்டன, உனக்கு ஒண்ணுமே தெரியலையா உனக்கு? திருச்சியில் வந்து பேசும்போது விஜய் சொன்ன மாதிரி, ஸ்டாலின் சார் தோல்விக்கான காரணத்தை எங்கெங்கயோ தேடி அலையிறீங்க, அது உங்க குடும்பத்துக்குள்ளேயே இருக்குன்னாரு. யார் அந்த பிச்சைக்கார பசங்க? விஜய் முதலமைச்சரானது இன்னமும் திமுகவால் ஜீரணிக்க முடியவில்லை. அடிவயிறு பற்றி எரிகிறது. லூசுங்களா, இதுக்கெல்லாம் வயிறு எரியாதீங்கடா, இது ரொம்ப சின்ன விஷயம்டா. நான் ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று வச்சிருக்கேன்டா. வேறும் அவங்க தலைவரே தோத்து போயிருக்காரு. இதெல்லாம் தான் உண்மை. சுருக்கமா சொல்லும்போது வயிற்றுச்சல் அப்படின்னு சொல்லலாம். பட் சாப விடுவேன் இப்ப கொஞ்ச நேரத்துல இப்படியே போச்சுன்னா. நாங்கள் ஸ்டாலின் வந்த முதல் 1 மாசம் இப்படி தான் நடந்துக்கிட்டீங்களா? அப்போ மட்டும் கொலை நடக்கல, பாலியல் வன்புணர்வு நடக்கலையா? இல்லை எடப்பாடி பீரியட்ல இப்படி தான் நடந்துக்கிட்டீங்களா? உனக்கு வந்து ரத்தம், எனக்கு வந்து தக்காளி சட்னி.
கலைஞர் உயிரோடு இருந்த வரைக்கும் கலைஞரும் ஸ்டாலினும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் ஸ்டேட்மெண்ட் ஒன்றா கொடுத்துருக்காங்களா? ஒரே நேரத்தில் அப்பா புள்ள தங்கச்சி 3 பேரும் அறிக்கை கொடுக்குறாங்க. கடந்த காலத்தில் எப்போ கொடுத்துருக்காங்க? வைத்தறிச்சலின் உச்சத்துல பேசிக்கிட்டு நீ இல்ல கிடைக்காது. உனக்கு போய் ஓ வேலை என்னவோ அதை பாரு. நீ கொடுத்துருந்தாதான் நான் பண்ணிருப்பேன்ல. உனக்கு தான் கொடுக்கல இல்லடா, விட்டு தரடா, அவனுக்கு கொடுத்துங்க, அவன் வேலை பார்க்கட்டும்டா. கட்சிக்குள்ள அவ்வளோ சிக்கல் இருக்குது. எல்லாம் ஏடிஎம்கே சிக்கலை பேசலாம், திமுகவுக்குள்ள அப்படியே கொமஞ்சன்னு கிடக்குது, வெடிக்க காத்திருக்குது. கர்மா என்ன இப்படி நாறுது? திமுகவோட பிரச்சனையே தோல்வியை ஜீரணிக்க முடியல. எடப்பாடி கிட்ட தோத்துருந்தா போக்கே, புதுசாக வந்தவங்க கிட்ட தோக்கும் போது தாங்க முடியல, ஏற்றுக்க முடியல. அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போங்க. இதுக்கு என்ன இது? வைத்தறிச்சல் அப்படியே வாய் வரைக்கும் நிற்குது. இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. அந்த பொறாமையில தான் இவ்வளவு நீங்க பேசுறீங்க. வன்மங்களை உள்ள வச்சிருந்தா உனக்கும் கெடுதல் எங்களுக்கும் கெடுதல். இதுக்கு முன்னாடி 10 லட்சம் கோடி கடன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். வெள்ளை அறிக்கை வெளில வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நேரடி கடன் 10 லட்சம், மொத்தமா பார்த்தா 13.18 லட்சம் கடன் தமிழக அரசுக்கு இருக்கு அப்படின்னு. ஆனா திரு தங்கம் தென்னரசு நேற்று என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்க ஆட்சியை முடிக்கிறதுக்குள்ளார 20 லட்சம் கோடி கடன் நீங்க வாங்குவீங்க, நான் சவால் விடுறேன், இல்லைன்னா அந்த பொறுப்புல இருந்து விலகுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன பெரிய பொறுப்புல இருக்காரு? அது என்ன? நீ ஒண்ணு இல்லையாம சும்மா அள்ள கட்டி அலைஞ்சிருக்கா மாப்ள. இல்ல வெட்டி கட்டிட்டு கௌரவமா சுத்திட்டு இருக்கேன். நீ இவன் பேச்சு கேட்டு என்னை கோமணத்தை கட்டி வீதியில் நிறுத்திட்டு போல் இருக்கேன். இந்த சவாலே அபத்தமான சவால். ஒரு ஜனாதிபதி பதவியிலேயோ அல்லது குடியரசுத் தலைவர் துணை ஜனாதிபதி பதவியிலேயோ இருக்கிற மாதிரி பேசுறாரு, பொறுப்புல இருந்து விலகுறேன். உங்க கட்சி பொறுப்பு ஒரு பொறுப்பே இல்லை சார். உலகில் உள்ள அறிவாளிகளில் தான் முதன்மையானவர். தன்னை தவிர இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் எவனுமே அறிவாளி இல்லை என்ற இருமாப்புடன் இருந்த பிடிஆர் இன்று எங்கே இருக்கிறார் என்று தெரியவில்லை. என்ன தேர்றாங்க? இதான் இங்க இருக்க பார்த்தா என்ன குள்ள சொன்ன பாக்குறாங்க. நடக்காதா? நான் இங்க இல்ல. ஐயோ என்ன நானே போட்டு கொடுத்துட்டேன். யாராவது வந்தா உட்கார்ந்து இடம் இல்லையான்னு சொல்லிட்டு அன்னைக்கு பார்த்து இங்க இருக்கிறவங்க போயிட்டு ஒரு சோஃபா வாங்கிருக்கோம். அது இங்கதான் கிடக்கு. வேணா நீங்களே போய் கிழிச்சு பாருங்க. எவ்வளவு அயோக்கியத்தனமான விமர்சனம். சோபா வந்துச்சா அதுக்கு பிறகுதான் நான் பேட்டி கொடுக்குறேன். சினிமாவுல சோபாவை ஒரு நகைச்சுவைக்காக காட்டுறான். அரசியல்ல இப்படியா பரிமாற்றம் பண்ணுவான், டிரான்சாக்சன் நடக்கும். ஆனா அப்படி பில்டப் பண்றாங்க. சாதாரண மக்கள் என்ன நினைப்பாங்க, திருமாவளை ஒரு நாள் 24 மணி நேரம் தாமதம் பண்ணதுக்கு இதுதான் காரணம் போட்டிருக்கு. இப்ப சோபா வந்த உடனே ஆதரவு கொடுத்தாரு. வேற யாராவது டிலே பண்ணியிருந்தா அவர் ரொம்ப புத்திசாலிங்க, ரொம்ப நிதானமானவருங்க, அவர் பெரிய ராஜதந்திரிங்க, அவர் உடனே எல்லாம் முடிவு எடுக்க மாட்டாரு, ரொம்ப நிதானமா சிந்தித்துதான் முடிவு எடுப்பார், அவர் எடுக்கிற முடிவு தொலைநோக்கு பார்வை கொண்டதா இருக்கும், ரொம்ப விஷனரியா இருக்கும் அப்படின்னு ஆகா ஓஹோ அப்படின்னு சேனல் அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஓப்பன் பண்ணு. அவங்க செய்யறது எதுவுமே மக்களுக்கு தெரியல, புரியுதுங்களா? நல்லது மட்டும் தெரிய மாட்டுது, கெட்டது எதாக இருந்தாலும் உடனே அவங்க போட்டு அதே காமிட்டுறாங்க. இப்போ என்னை பொறுத்தளவுக்கு இல்லை, மக்களை பொறுத்தளவுக்கு எல்லாருக்குமே பரவாயில்ல, நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதை புரியுதுங்களா? அப்போ கள்ளக்குறிச்சியில் 10 பேர் செத்தான், அது ஒரு 10 நாள் 4 நாள் போட்டாங்க, அப்படியே முடிச்சிட்டாங்க. கரூரில் அந்த மேட்ரை ஓடினே போட்டு ரிப்பேலே அப்படி போட்டு காமிச்சினே இருக்கிறீங்க. அப்போ அதெல்லாம் மட்டும் அது இவங்க செஞ்சதா தப்பு, அவங்க செஞ்சால் தப்பு இல்லையா?